என்னதான் நினப்பில் இந்த கதை இப்போ மூவ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து சிறகடிக்க ஆசை வந்து கொஞ்சம் லைட்டாக சலிப்படைய வச்சிருது. ஆனால் வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் ட்ரை பண்ணாலும் கூட ஒரு தடவை அந்த கண்ணாடி உடஞ்சி அப்படின்னா அந்த விரிசல் தெரிஞ்சிட்டே இருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த கதை லைட்டாக கொஞ்சம் ஒரு விரிசல் விழுந்ததுக்கப்புறமா இன்னமும் வந்து மனசு வந்து இன்னும் முன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இதில் வேறு அப்பப்போ முத்துவுமே கொஞ்சம் ஏதாச்சும் வந்து மூர்க்கத்தனமான சில விஷயங்கள்லாம் வேறு செஞ்சிடறாரு வேறு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா ஹஸ்பண்டாக இருந்து பைக்கில் கிளம்பி 2 பேரும் முத்துவும் மீனாவும் போய் எல்லாத்துக்கும் வந்து அந்த பூவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்க 2 பேரையும் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசும்பொழுது இவங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிறத வேற ஒத்துக்க வேறு செய்கிறாங்க. அப்போ தான் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரே அமானுஷ்யமாக தான் கதை போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து வேணும்னே ரோஹிணி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. குறி பார்த்தோம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்ட்டு. இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, கனவுல மீனா வந்துச்சு, மீனா அழுதுகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க பார்த்துருங்க அப்படின்னோடனே அது வேறு ஒரு பக்கம் இப்போ மீனாவை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ பைக்கில் போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறமா இப்போ சிட்டி வந்து கடுப்போடு இருக்கார். ஏன் அப்படின்னா சிட்டி அப்போ தான் சத்யா வந்து ஒரு டீ கடையில் பார்த்து டீ கடை பில்லை இவர் ஃப்ரெண்டை வச்சு கொடுக்க சொன்னால் அவர் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு சத்யா. ஏன்னா என்னை பார்த்துட்டு வேணுனே தானே கொடுத்தான், அந்த சிட்டி கொடுத்தான், அவன் காசுலாம் எனக்கு தேவையில்ல, என் வேலையில் அவன் வந்து தலையிட வேணான்னு சொல்லு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு கிளம்பிடுறாரு. அந்த கடுப்போடு இருக்கும் பொழுதே வந்து சிட்டி இவங்க 2 பேரையும் பைக்கில் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி முதல்ல வந்து ரோஹிணிக்கிட்ட அந்த வீடியோ கிடச்சான்னு கேட்க, அவங்க வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை, முத்து ஃபோனை எடுக்க முடியல, டைம் வேணும் அப்படின்னா, நான் டைம் தருவேன் உங்களுக்கு, உங்களை பிளாக்மெயில் பண்ணுறானே அவன் டைம் தர மாட்டான், அவனுக்கு 30 லட்ச ரூபா பணம் கேட்பான் இருக்கா அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ரோஹிணிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. சரி சீக்கிரமாக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக இப்போ என்னன்னா வந்து டீ கடையில் போய் நின்று மாற்றி இந்த டீ கடையில் தான் வந்து பஜ்ஜி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்பொழுது முத்துவையும் மீனாவையும் பார்த்தா அப்படியே சிட்டி கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ சிட்டி என்ன பண்ணுறாருன்னா வேணுனே உங்களை பைக்கில் துரத்த ஆரம்பிக்கிறார். போட்டு தள்ளிடணுங்கிற முடிவோடு வந்து அவனை விடவே கூடாது, போதும் என்னை அவமானப்படுத்தி என்னை வந்து ஊர் முன்னாடி சிரிக்க வச்சிடறான், அவன் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு பைக் எடுத்து பைக் காரை வச்சு துரத்திட்டே இவங்க பைக்கில் போயிட்டே இருக்க அப்படியே துரத்திட்டு வந்து ஜாலியாக அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கிட்டக்க வந்து இடிக்கிற மாதிரி வரும்போது டக்குன்னு ஓரம் கட்டிடுறாரு. ஓரம் கட்டினால அந்த கார் எஸ்கேப் ஆகி போயிடுது. ஏதாவது குடிகாரனாக இருக்கும் அப்படின்னு வந்து மீனா சொல்ல, குடிச்சா கூட பொறுப்பாக வண்டி ஓட்ட வேணாமாங்கிறாரு இவர். அப்படின்னா குடிக்கிறதே தப்பு, இல்லைன்னா குடிச்சிட்டு வண்டி வேறு ஓட்டுறீங்கன்னா, இல்லை அப்படி சொல்லலை, ஒரு சமூக பொறுப்பு தேவையில்லை அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காரு இவர். நைட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுதே வந்து நமக்கு ஒரு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்த்தா 3000 ரூபா இன்றைக்கி ஒரு நாள் லாபம் வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நல்ல காசு சேர்த்து வச்சு சீக்கிரமாக ரூம் கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த வாழ்க்கை சரியில்லையான்னு கேட்குறாரு இவர். ஹாலில் படுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் மாற்றது கூட இடம் கிடையாது, இல்லை நமக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிறது தான் நல்லது, அதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும்னு பேச, இதில் வேறு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுதந்திரம் இல்லைன்னு இவர் சொன்னதுக்கப்புறமா இவங்க வந்து 60 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அது வருத்தமாக இருக்கும், 30 வயசில் வேணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒரு மடியில் வேறு படுத்துக்கிறாரு. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.